இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 38:21 கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனே, எனக்கு தூரமாயிராதையும். பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே உங்களை கைவிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு தனிமையில் அழுது கொண்டு இருக்கலாம். ஒருவேளை மனுஷர்கள் கைவிட்டாங்க, நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, யார் கைவிட்டாலும் உன்னை நான் சேர்த்துக்கொள்ளுவேன், உன்னை நான் ஆற்றுவேன் என்று கண்ணீரோடு, கைவிடப்பட்டு வேதனையோடு, துக்கத்தோடு யாருமே இல்லை என்று கலங்கிட்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எபிராயுமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று ஆண்டவர் கைவிடாத, மறக்காம ஆண்டவர் உதவி செய்தார், பாதுகாத்தார், கண்ணீரை துடைச்சார், வழிநடத்தினார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, உங்களை அநேகர் கைவிட்டு போயிருக்கட்டும், உறவு கைவிடட்டும், உன் மனைவி, கணவன், பிள்ளைகள், தாய், தகப்பன் எல்லாருமே கைவிட்டு போயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், மகனே, மகளே, நான் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். வா, உன்னை நான் சேர்த்துக்கொள்ளுகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன் என்று ஆண்டவர் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை நான் துடைக்க போறேன், உன்னை எல்லாருமே கைவிடப்பட்டிருக்கட்டும், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாயிருக்கிறது. தாவீதுக்கு எவ்வளோ வேதனையோடு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் மீண்டும் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட செபிக்கும் பொழுது கர்த்தர் சேர்த்து கொண்டார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க கர்த்தருக்கு தூரமாய் போயிருக்கீங்களா? இரட்சகர் இயேசுக்கு விரோதமா தூரமா போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், ஓடிவா மகனே, மகளே, உன்னை நான் சேர்த்து கொள்ளுகிறேன், உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் இந்த வேளையில உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தை நிமித்தமாய் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உலகம் கைவிடட்டும், இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார், அவர் அன்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். உலகம் கைவிட்டாலும் இயேசப்பா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, என் குடும்பம் என்ன கைவிட்டுட்டாங்க, என் உறவு கைவிட்டுட்டாங்க, உடன்பிறப்பு கைவிட்டுட்டாங்க, என் மனைவி கைவிட்டுட்டாங்க, என் கணவர் என்ன கைவிட்டாச்சு, இனி நான் யார்கிட்ட போவேன் என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்பா, என் தேவனே, என் கர்த்தாவே, உம்மை விட்டா யாருமே இல்லையப்பா, என்னை விட்டு தூரமாய் போகாதே என்று அப்பா இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவன் மனதுருகி உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க இருந்து ஆறுதல் படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற, தனிமையில அழுது கொண்டிருக்கிற எல்லாருமே என்னை கைவிட்டு போயிட்டாங்க, இனிய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, இனிய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, நான் மரித்தே போகலாம் என்று சொல்லி அப்பா கண்ணீரோடு எத்தனை பிள்ளைகள் தனிமையில அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு அவருடைய கண்ணீர்களை துடைத்து கைப்பிடப்பட்ட வேலையில என் தேவன் கைப்பிடித்து தூக்கி ஆண்டவரே நீங்க சுமந்து பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஆண்டவர் அப்பா. எபிராமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று சொன்ன தேவன் இதோ உம்முடைய பிள்ளைகள் அப்பா அழுது கொண்டிருக்கிற இந்த வேலையில கைவிடாத நீங்கள் அப்பா அணைத்து கொண்டதற்காய் நன்றி அப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசித்து அப்பா உம்மிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆறுதலை கொடுத்து, அன்பை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே, அப்படியா நீங்கள் நன்மை செய்ததற்காய் ஸ்தோத்திரம், சமாதானத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. கைவிடாத பாதுகாக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய கண்ணீர் துக்கமும் தொடைச்சிருங்க நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால் உமக்கு நன்றி செல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு இரட்சகர்கிட்ட இருங்க. எல்லாருமே கைவிடட்டும், இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். Jesus with you. Jesus loves you. God bless you.